நம்ம கேட்டு தயிர் சாதம் பண்ணுறோம். வணக்கம், நான் உங்களோட பைசாராஜன். நம்ம கேட்டு தயிர் சாதம் பண்ணுறோம். தயிர் சாதம்னா எல்லாரும் தயிர் சாதம் பண்ணுவாங்க. சாப்பாடு அரிசியில் நாங்கள் பச்சரிசியில் அரிசி ஃபஸ்ட் பால் ஊற்றி பாலில் சாப்பாடு வேக வச்சு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி கொடுப்போம். எங்களோட ஸ்பெஷல் தயிர் சாதம் அப்படி வெண்ணம்பார் இருக்கு. செய்ய போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. தயிர் சாதம் தேவையான பொருள் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம், உப்பு. இப்போ நம்ம தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். சாப்பாட்டில் இதை வந்து ஒரு கிலோ அரிசி போடுறோம். அதுக்கு 3.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன். 3.5 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தயிர் மொத்தம் 5 லிட்டர், 1 லிட்டர், 1 கிலோ அரிசி தண்ணி. இலை போட்டிங்கன்னா 7.5 கிலோ வரும். பாடு ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றுறதுக்கு 1 லிட்டர் தயிர். அது கரெக்டான பக்குவமாக இருக்கும். ஒரு 100 ml 1/4 லிட்டர் அரிசி தண்ணி முன்ன பண்ண ஒரு பச்சரிசி தகுந்த மாதிரி வரும். நான் ஒரு அரிசி வாங்கிட்டு இருக்கேன். அது 4 லிட்டர் வச்சுருக்கிறேன். ஒரு வேளை கொஞ்சம் தண்ணி ஒரு 50 மில்லி 100 மில்லி எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ராட்டா நம்ம மற்ற அவங்க செய்கிற மாதிரி சாப்பாடு ஆக்கி வச்சு பாலை ஊற்றி தயிரை ஊற்றி கலக்க மாட்டோம். சாப்பாடும் பாலும் ஒன்றாவே கலக்கும். அது இந்த தயிர் சாதம் வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இந்த தயிர் சாதம் எந்த வகையில் யார்கிட்ட கற்றுக்கிட்டேனோ அந்த முறையில நான் சொல்லி தருவேன். அடுத்தவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க நான் சொல்றேன் அப்படி செய்யுங்க சொல்றது. நான் 1 கிலோவுக்கு என்ன சொல்றேனோ அதான் சொல்லுங்க. நான் கத்துக்கிட்ட முறை என்னவோ அதுதான் நான் சொல்லி தரேன். ஓகே இப்போ தண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 1 கிலோ சாப்பாடுக்கு உள்ள பெருங்காயம் போடுறோம். இது வந்து இந்த பெருங்காயம் வந்து சாப்பாடு நல்லா கரையாகும். அப்பதான் அந்த தயிர் சாதத்தோட மனம் வந்து பெருங்காயம் வசத்தோடு நல்லா இருக்கும். பொரிச்சு போடக்கூடாது. பொரிச்சு போடாச்சுன்னா அதோட இது போயிடும். நல்லா பச்சையா போய் பொரிக்கிற சாதத்துக்குள்ள பெருங்காயம் பசி போடுறோம். அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து பச்சரிசி இது வந்து உடனே கலக்கி விடணும். இல்லைன்னா கெட்டியாயிடும். கல்கண்டு மாதிரி கெட்டியே கிடக்கும். இந்த மாதிரி கல்கண்டு மாதிரி கெட்டியாயிடும் பச்சரிசி. கொஞ்சம் போட்ட உடனே நல்ல ஒரு கலக்கிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பச்சரிசி போட்ட உடனே அப்பவுமே கலக்கலாம். கொதி தண்ணியில் போட்ட உடனே கலக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு அரிசியா வந்துடும். இப்போ அரிசி போட்டாச்சு. தண்ணி கொதிக்குது. கொதிக்கும் போது 1 லிட்டர் பால் ஊற்றுறோம். இந்த பாலில் தான் அரிசி வேகும். ஓகே, பால் அரிசியோட பொங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி தூக்கி உள்ள போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் காய்ச்சிச்சுன்னா பொங்காது. இது ஒரு சில டிப்ஸு இருந்துருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது அரை உப்பு போடணும். இது வந்து ஒரு பிஞ்சு, இந்த சாப்பாடுக்கு 3 பிஞ்சு உப்பு வேணும். 1 பிஞ்சு உப்பு போடுறேன். இன்னொரு பிஞ்சு கொஞ்சம் போடுறோம். இது வந்து அந்த சாப்பாடு லைட்டாக உப்பு பிடிக்கிறதுக்கு போடுறோம். இப்போ இந்த அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரே மட்டமாக இருக்கும். பாலும் சாப்பாடும் ஒரே மட்டமாக இருக்கா? இந்த அளவுக்கு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க அடுப்பை. இந்த அளவுக்கு பாருங்க. இந்த மாதிரி அடுப்பில் சாப்பாடும் தண்ணியும் மட்டமாக இருக்கணும். இது கரெக்டான பதம். இந்த மாதிரி மட்டமாக சாப்பாடும் பாலும் கரெக்டாக இருக்கும். இந்த மட்டமாக இருக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் விடணும். கொஞ்சம் 6 மணி சாப்பாடு இஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி தாளிப்போம். 1 கிலோ அரிசி, 1 லிட்டர் பால் போட்டுருக்குறோம். 1 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். தயிரை போட்டு அப்படி ஒரு அடி அடிச்சோம்னா அப்படியே கணக்கு. அப்படி ஒரு திருப்பம், இப்படி ஒரு திருப்பம், திருப்பி ஒரு அடி அடிச்சோம்னா அல்வா மாதிரி அப்படியே ஒரு தயிர் சாதம் வரும் பாருங்க. ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா ஒரே ஆள் 1 கிலோ சாப்பிடலாம் பாருங்க. இப்போ இந்த அளவு கலக்கிட்டோம். தாளிப்பு போடுறோம். தாளிப்புக்கு அடுப்பை பற்ற வைக்கிறோம். இந்த தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு
ஒரே ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரியல் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து தாளிப்புளுந்தும் கடுகு சேர்த்து போடுறோம். தாளிப்புளுந்து கண்டிப்பாக வேணும் இருக்கு. அப்போதான் தயிர் சாதம் நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். தாளிப்புளுந்து பல்ல கடி போடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தாளிப்புளுந்து போட்டுக்கிறோம். கடுகு பொடியுது. இந்த டைம்ல 2 ஸ்பூன் கலர் போடுறோம். இந்த ஸ்பூன் கலர் போடுறோம். 1.5 ஸ்பூன் இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்டு ஒரு கலர் கலச்சோடனே குண்டு வருமா போடுங்க. அம்மா மேலே போடுங்க. உள்ள கார எச்சா ஆகிடும். குண்டு வருமா போட்டால் உங்களுக்கு நல்லா பருத்தி தெரியும். அது மட்டும் ஒரு பச்சை மிளகா போடுறோம். ஒரு கருவேப்பிலை நல்லா இஞ்சி வெந்த பார்க்க வருது. இப்போ அது பார்க்கணும். அந்த இஞ்சி நல்லா பொடிஞ்சிடணும். சாரி போட்டாச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திருப்பதி கோயில் புளிசாதம் அப்படி தாளிச்சா அதே மாதிரி அவர் அண்ணன் தம்பி அப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படி கலக்கி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தயிர் சாதம் வெண்ணெய் மாதிரி ஒரு சாப்பாடு. லஞ்சு பாக்ஸ் குழந்தை கொடுத்து விட்டீங்கன்னா பாக்ஸ் மட்டும் தான் வரும். சாப்பாடு ஒரு பருக்க கூட மிச்சம் வராது. அந்த மாதிரி இந்த தயிர் சாதம் செம்மையா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தயிர் சாப்பாடா அனுபவமானு தெரியும். அந்த மாதிரி நல்ல ஒரு தயிர் சாதம். இஞ்சி எல்லாம் இருந்திருக்குது. அந்த இஞ்சியோட மனம் ஃப்ளேவராக இருக்குது. நல்ல கலருக்கும் கடுகும் நல்ல பல்லு கடிப்படுது. அருமையான ஒரு தயிர் சாதம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் சின்ன பசங்களும் பெரிய ஃபங்க்ஷனாக கூப்பிடுங்க. இதில் 20 கூப்பிடலாம். நான் கவனமாக கேட்ரிங் வச்சுருக்கிறேன். என்னோட கேட்ரிங் பேர் வந்து மைசா கேட்ரிங். நீங்கள் என்ன எப்போ தொடர்பு கொள்ளலாம். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் சின்ன ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன எப்போ கூப்பிடலாம். என்னோட ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ 21 கூட்டம் நாங்கள் எடுப்போம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நான் சொல்லி தருவேன். நன்றி, வணக்கம். மைசா ராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.